எப்போ மீன் வாங்கினாலும் மீன் குழம்பு செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தடவை இந்த மீன் தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் நிறைய வேணும். அப்போ தான் இது தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும். பிரியாணி ஸ்பைசஸ், ஆனியன், அப்புறமா 2 பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் மஞ்சள் தூள், வத்தல் தூள், கொத்தமல்லி தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நான் நெத்தலி மீன் எடுத்திருக்கேன், அதனால் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறமா கொஞ்சமாக தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுருங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நெத்தலி மீன் முள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுக்கணும். ரொம்ப மெதுவாக கிண்டணும், இல்லைன்னா உடஞ்சிரும். நம்மளோட மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்